श्रीमान वेंकटनाथार्य कवितार्किकेसरी वेदांताचार्य वर्यो मे सन्निधत्तां सदाहृति। श्री विष्णु पुराणम प्रथम स्कंदम மூன்றாவது அத்தியாயம். காலப்பிரமாணம். மைத்ரேயர் பராசர முனிவர் கிட்ட கேட்கிறார், நிர்குணமும் அப்பிரமேயமும் தூய்மையும் நிர்மலமுமான பரபிரம்மத்திற்கு சிருஷ்டி, ஸ்திதி, சங்காரம் முதலியவற்றின் கர்த்தாவாகும் தன்மை எப்படி ஏற்படுகின்றது அப்படின்னு மைத்ரேயர் பராசர பகவான் கிட்ட கேட்கிறார். அப்ப பராசர மகரிஷி சொல்றார், மைத்ரேயரே, அக்னிக்கு எப்படி உஷ்ணமானது இயல்பாக இருக்கின்றதோ அதுபோல சர்வ பூதங்களுக்கும் அதனதன் சக்திகள் அநேகம் உண்டு. அதுபோலவே எம்பெருமானாருக்கும் படைத்தல் முதலான காரணமான சக்திகள் உண்டு. அதனாலேயே பரமாத்மா சிருஷ்டி, ஸ்திதி, லயங்களை செய்தருள்கின்றான். உங்களுக்கு ஸ்ரீமன் நாராயணன் பிரபஞ்ச சிருஷ்டியை உண்டாக்கிய விதத்தை தற்போது சொல்கிறேன் என்று கூற ஆரம்பிக்கிறார். நாராயணன் என்ற திருநாமமுடைய பகவான் உலகங்களுக்கு பிதாமகனான பிரம்மாவாக அவதரித்தான் என்று சொல்லப்படுவது மகா பிரளயத்தில் ஸ்ரீமன் நாராயணனுடைய திருமேனியில் பிரவேசித்திருந்து மீண்டும் தோன்றுவதனால்தான் என்பதை அறிந்து கொள்வீராக. அந்த பிரம்மாவுக்கு அவருடைய அளவில் 100 ஆண்டு காலம் என்பது அவருடைய ஆயுளாகும். அதற்கு பரம் என்று பெயர். அதில் பாதி பரார்த்தம் என்று சொல்லப்படுகின்றது. காலமானது விஷ்ணு ஸ்வரூபம் என்று உங்களுக்கு முன்னமேயே சொன்னேன் அல்லவா? அந்த காலத்தினாலேயே சதுர்முக பிரம்மனுக்கும் அந்திம காலம் என்று என்பது உண்டு. அதனால் மலைகள், சமுத்திரங்கள் முதலிய சகல சராசரங்களுக்கும் வளர்தல், அழிதல் ஆகியவை உண்டாகின்றது. உங்களுக்கு கால பிரமாணத்தின் இயல்பை கூறுகின்றேன் மைத்ரேயரே. 15 நிமிஷங்கள் சேர்ந்தது ஒரு காஷ்டை, 30 காஷ்டைகள் சேர்ந்தது ஒரு கலை, 30 கலைகள் ஒரு முகூர்த்தம், 30 முகூர்த்தம் மனுஷியர்களுக்கு ஒரு நாள் ஆகின்றது. அதாவது பகல் இரவு இரண்டும் சேர்ந்த ஒரு நாள் ஆகின்றது. 30 நாட்கள் 2 பட்சங்களோடு கூடிய ஒரு மாதம். அந்த மாதம் 12 சேர்ந்தால் தட்சிணாயனம், உத்தராயணம் என்ற 2 அயனங்கள் சேர்ந்து ஒரு வருஷமாக உருவாகின்றது. தட்சிணாயனம் தேவர்களுக்கு இரவாகவும் உத்தராயணம் பகலாகவும் இருக்கும். தேவ மாதங்களில் 12000 ஆண்டுகள் ஒரு சதுர்யுகமாகும். அதில் கிருதயுகம் 4000, சந்திய அம்சங்கள் 800, திரேதாயுகம் சந்திய அம்சங்கள் உட்பட 3600 ஆண்டுகளும், துவாபர யுகம் சந்தியாம்சங்கள் உட்பட 2400 தேவ ஆண்டுகளாகவும், கலியுகத்திற்கு 1000 சந்தி அம்சங்களின் ஆண்டுகள் 200 இருக்கும். சந்தி என்பது யுகம் துவங்குவதற்கு முந்தைய காலம். சந்தி அம்சம் என்பது யுகம் முடிவடையும் போது ஏற்படுகின்ற காலம். சந்தி அம்சங்களுக்கு இடைப்பட்ட காலம்தான் கிருத, திரேதா, துவாபர, கலி என்ற பெயர்களை பெற்று யுகம் என்று வழங்கப்படுகின்றது. இந்த விதமான கிருத, திரேதா, துவாபர, கலியுகங்கள் என்கின்ற சதுர்யுகங்களும் 1000 தரம் திரும்பினால் சதுர்முகமாகிய பிரம்மனுக்கு ஒரு பகலாகின்றது. சதுர்முகனுடைய ஒரு தினத்தில் 14 மனுக்கள் அதிகாரம் செய்வார்கள். உங்களுக்கு இந்த மன்வந்திர பிரமாணத்தை கூறுகின்றேன் கேளுங்கள் என்று பராசர மகரிஷி மைத்ரேயரிடம் கூறுகின்றார். மைத்ரேயரே, சப்த ரிஷிகளும் வசுக்களும் ருத்ரர்களும் ஆதித்யர்களும் இந்திரன், மனுக்கள், மனுபுத்திரரான அரசர்கள் ஆகிய அனைவரும் ஏக காலத்தில் சிருஷ்டிக்கப்படுவார்கள், ஏக காலத்தில் அழிக்கப்படுவார்கள். தேவமானத்தில் 71 மகாயுகம் ஒரு மன்வந்திரம் என்று சொல்லப்படுகின்றது. இந்திராதி தேவதைகளுக்கும்
மனுக்களுக்கும் இதுவே ஆயுளாகின்றது. ஒரு மன்வந்தரத்திற்கு தேவர்களுடைய அளவில் 8,52,000 ஆண்டுகள் உருவாகின்றது. மனுஷியர்களின் கணக்கில் 30,67,20,000 ஆண்டுகள் ஆகின்றது. இப்படி 14 மன்வந்தரங்கள் ஆனால் பிரம்மனுக்கு ஒரு பகல். இதன் முடிவில் நைமித்திக பிரளயம் உண்டாகும். அந்த தினத்தில் பூலோக, உவர்லோக, சுவர்லோகங்கள் அனைத்தும் நாசமடையும். அப்போது மகர்லோகத்தில் வாசம் செய்பவர்கள் அந்த பிரளயாக்னியின் ஜுவாலையின் வேகத்தை பொறுக்க இயலாமல் தங்கள் லோகத்தை விட்டு ஜனலோகத்துக்கு செல்வார்கள். அதன் பிறகு சப்த சாகரங்களும் பொங்கி 3 உலகங்களையும் விழுங்கிவிடும். அந்த சமயத்தில் நாராயணனுடைய மகனாகிய இரண்ய கர்ப்பராகிய பிரம்மன் திரிலோகங்களையும் விழுங்கிய எம்பெருமானுடைய அனுப்பிரவேசத்தினால் அவனுடைய நாபிக்கமலத்தில் இருந்து கொண்டு ஆதிசேஷ சயனத்தில் சயனித்துக் கொண்டு ஜனலோக நிவாசிகளான யோகிகளால் தியானிக்கப்பட்டவனாய் முன்பு சொன்ன பகல் ராத்திரி அளவு யோக நித்திரை செய்தருள்வார். இது போல 1000 சதுர்யுக பிரமாணமான ராத்திரியும் கடந்த பிறகு மீண்டும் சராசரங்களை படைப்பார். இப்படிப்பட்ட தினங்களை கொண்ட ஆண்டுகள் 100 ஆனால் சதுர்முக பிரம்மனின் ஆயுள் முடிகின்றது. அதில் 50 ஆண்டுகள் பரார்த்தம் என்று சொல்லப்படுகின்றது. மைத்ரேயரே, இந்த 50 வருட காலம் கடந்தாலும் அந்த பரார்த்தத்திற்கு பின்னர் மகாபாத்ம மனுகல்பமானது தோன்றும். இனி 2வது பரார்த்தத்தில் பரத்தினுடைய பொருள், அதாவது 2வது 50 வருடங்கள் தொடங்கின பிறகு நடக்கின்ற 2வது பரார்த்தத்தில் முதல் கல்பத்தை வராக கல்பம் என்பர் என்று மைத்ரேயருக்கு பராசரர் பிரம்மனுடைய ஆயுள் முதலான விவரங்களை கூறினார். இதி ஸ்ரீ விஷ்ணு புராணே பிரதம அம்சே திருதீயோத்யாயக சம்பூர்ணம். சர்வத்ர கோவிந்த நாம சங்கீர்த்தனம். கோவிந்தா கோவிந்தா. கவிதார்க்கிக சிம்ஹாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேஷாய வேதாந்த குரவே நமஹ. ஸ்ரீமதே நிகமாந்த மகாதேசிகாய நமஹ.